Hey guys, I'm Shamik. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே இலான் மஸ்க் தெரியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு ஹியூமனோட பிரெயினில், அதாவது மனுஷனோட மூளையில் ஒரு சிப்பை வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிப்பு என்னென்ன விஷயங்கள் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஹியூமனோட ஹிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க இருப்போம். ஸோ 2016 பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து நியூரலிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நானோ கம்ப்யூட்டர்ஸ், சின்ன ரொம்பவே நம்ம கண்ணுக்கே தெரியாத ரொம்பவே சின்னதாக இருக்க கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த நியூரலிங்கோட வேலை. ஸோ 2023 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி ஒரு சிப்பை வந்து மனுஷனோட மூளைக்குள்ளே செலுத்தி அது மூலயமா நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னென்னத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் போக சொல்கிறேன். ஸோ 2023 செப்டம்பரில் முடிஞ்சு 2024 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிப்பை வந்து ஒரு மனுஷனோட பிரெயினில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனோட மூளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சிப்பை, மூளையில் இருக்க நரம்புகள்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி மூளையோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிப்பை வந்து இம்ப்ளான்ட் பண்ணி வந்து இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு போன மாதம். ஸோ அது நடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சிப்பு வந்து செலுத்தப்பட்ட நபர் வந்து அவரோட மூலயமா அவரோட தாட்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட மவுஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த சிப்லேருந்து போகிற சிக்னல் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்க மவுஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பாசிபிள் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இலான் மஸ்க். ஸோ இந்த விஷயம் கேட்ட எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஹியூமனோட ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு நிறைய விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய பெரிய விஷயங்கள், ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் வந்து வளர்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த சைடு ஒரு சிப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் மேலே பண்ண இருக்காங்க. கேட்கலாம், என்னடா மனுஷனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, இது எப்படா சாத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த மனுஷனோட கன்சர்னோட அதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இந்த சிப் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட்ஸை வச்சு நம்ம இந்த சிப்பு வந்து 2 நபர்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு நபருக்கு தோன்ற தாட்ஸை வந்து இன்னொரு நபருக்கு எப்படி மொபைல் ஃபோன் கால் பேசுகிறோம் அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் நம்ம எல்லாருமே படத்தில் பார்த்த விஷயங்கள், ரோபோட் மட்டும் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனுஷங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்து மூலமா ஹியூமனோட பொட்டன்ஷியல் நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா பாசிட்டிவாகவே சொல்லிருக்க, நெகட்டிவாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. அதாவது இது மூலமா நிறைய பேர் ஆல்ரெடி இப்போ நாலேஜில் ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணி அது மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்டான ஒரு நியூரலிங்கை பற்றி, நியூரலிங்கோட சிப்பை பற்றி ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பட் இதை தாண்டி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக அதை பற்றி எலாபரேட்டாக பெருசாக பேசி போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த நியூரலிங்கோட சிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சிப்பை வந்து உங்கள் மூலையில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.